வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 பஞ்சாப் கிங்ஸ் அணியில் ரோஹித் சர்மா. ஸோ ரீசெண்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே இந்த ஒரு விஷயம் ரொம்ப வைரலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. பட் இது நடக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸுக்கு மேட்ச் அப்படிங்கிறதுலாம் வந்துடுச்சு. ஸோ இது ஆல்மோஸ்ட் ஃபேக் நியூஸாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு வீடியோவை நம்ம போடாமையே வச்சுருந்தோம். ஸோ இப்போது அதை ப்ரீ சீசனாகவே அந்த இடத்துல கிளாரிஃபை அப்படிங்கிறது பண்ணிட்டாங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் தவான் அதுக்கப்புறம் சாம் கரன் இவங்க 2 பேர் தான் மாற்றி கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா தவானுக்கு இன்ஜுரி அப்படின்னு சொல்லி சாம் கரன் கேப்டன்சி எடுத்துட்டாரு. கடந்த 5 மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஓவரில் போய் 4 மேட்சை லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய லெவலில் அது டிஸாட்டிஸ்ஃபையாக தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக நமக்கு ஒரு ரோஹித் சர்மா மாதிரியான ஒரு கேப்டன் வேணும். ஸோ ஐபிஎல் 2025 கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மா ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் நீட்டாக நம்மளுடைய பஞ்சாப் கிங்ஸ் கொக்கி போட்டாங்கன்னா ரோஹித் சர்மா எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸுக்கு கண்டிப்பாக ரோஹித் சர்மா மாதிரியான ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் வேணும். அப்போ தான் டீமும் செட்டாக இருக்கும். அதெல்லாமே ஓகே தான். பட் இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரீத்தி சிந்தா இந்த இடத்துல ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி அதை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. ஆல் தீஸ் ஆர்டிகல்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபேக் அண்ட் பேஸ்லெஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தோட தான் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு 10 லைனுக்கு ஒரு ஆர்டிக்கல் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருந்தாங்க. ரோஹித் சர்மா ஒரு வேறு லெவலில் ஹையான ஒரு பிளேயர். ஸோ கண்டிப்பாக அவர் மாதிரியான ஒரு கேப்டன் டீமில் இருக்கணும் அப்படிங்கிறது உண்மை தான். நானே அவருடைய ஒரு மிகப்பெரிய ஃபேன் தான். பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஐபிஎல் 2025 ரோஹித் சர்மா பஞ்சாப் கிங்ஸுக்கு வராரு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் இது வரைக்கும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதே கிடையாது. எந்த ஒரு இன்டர்வியூலையும் எந்த ஒரு இடத்துலையும் நான் இதை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுத்ததில்ல. நாங்கள் தவான் மேலே ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத வச்சுருக்கோம். அவர் கரண்ட்டாக இன்ஜூரியில் இருக்கிறாரு. ஸோ அதனால் உடனே இந்த ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறதுல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எப்படி லீட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். எந்த ஒரு வெரிஃபிகேஷனுமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆன்லைனில் சர்க்குலேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மீடியாவை யாருமே நம்ப வேணாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஐபிஎல் 2024 இதுக்கப்புறம் வரப்போகிற கேம்ஸை எப்படி நாங்கள் ப்ளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நாங்கள் ரொம்ப கண்ணாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரீத்தி சிந்தா அந்த இடத்துல தெளிவுபடுத்தியிருந்தாங்க. ஸோ டோட்டலாக ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் 2025 மும்பை இந்தியன்ஸ் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு எல்லா ஃப்ரான்ச்சைஸுமே வெயிட்டிங்கில் தான் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த இடத்துல ரோஹித் சர்மா நாங்கள் எடுத்து எழுதிடுவோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ பஞ்சாப் கிங்ஸுக்கு போகிறாரு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ப்ளஸ் இதோட கமெண்ட் செக்ஷனில் அதாவது பிரீத்தி சிந்தா இதை ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எஸ்ஆர்ஹெச்சுக்கு நம்மளுடைய தலைவன் போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் அந்த இடத்துல கமெண்ட்ஸில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீமுமே இஃப் ரோஹித் சர்மா அந்த இடத்துல ஆப்ஷனில் அவைலபிளாக இருந்தால் பிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவர் சைட்லேருந்து பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு பெரிய எஃபெக்டிவான ஒரு பிளேயராக அந்த இடத்துல இப்போ ரோஹித் சர்மா ஒரு பேட்டிங்கில் நல்ல ஃபார்மில் இருக்கிறாரே தவிர ஸோ அந்த இடத்துல டீமில் நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஹர்திக் பாண்டியா அவரோட செஞ்சுரியை பற்றி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ அது மட்டும் இல்லாமல் டீம் சைட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செஞ்சுரிக்கு ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் மேட்சை வின் பண்ணியிருந்தால் தானே செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் அதெல்லாம் பேஸ்லெஸ் தான். இதை பற்றி நீங்களும் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.